கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த திருச்சியிலே மத்திய பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் வளாகத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவருமாகிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய படத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் அதை அசிங்கப்படுத்தி அதை உடைத்து அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அது சார்பாக முக்குளத்தோர் புலிப்படையினுடைய நிர்வாகிகள், திருச்சி மண்டல நிர்வாகிகள் காவல் அதிகாரிகளிடத்திலே புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் இரவு நேரங்களிலே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில சமூக விரோதிகள் இரவு நேரங்களில், குறிப்பாக அதிகாலையிலே அவருடைய கணவன்மார்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்தில் அவர்களுடைய வீட்டுகளிலே கதவை தட்டுவதும் கல்லால் எறிவதும் அந்த பெண்களை தவறான ஒரு பாதைகளுக்கு அழைப்பதுமான புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது விஷயமாகவும் காவல் உயர் அதிகாரிகளிடத்திலே புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவாதத்தை காவல்துறை ஆணையரிடத்திலே பதிவு செய்திருக்கிறோம். உரிய பாதுகாப்பு வழங்குவதாக முதலமைச்சரும் அவருக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறையும் எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. அந்த நம்பிக்கையில் நான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காகவும் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பது என்ற நோக்கத்திலே தான் நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். வர்ற சட்டப்பேரவை தேர்தலில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தனி சின்னத்தில் நினைக்குமா? இல்லை, தனி சின்னம் இந்த அமைப்புக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. பொதுவாக இது போன்ற அமைப்புகள் தேர்தலில் போட்டியிடுங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சுயேட்சை சின்னங்கள் தான் வழங்கப்படும். இன்றொன்று உண்மையான நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், முக்குளத்தோர் சமுதாயம் ஒரு பிரதி வாய்ந்த பெருவாரியான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக இருப்பினும் கூட ஆண்டாண்டு காலமாக திராவிட கட்சிகளுக்கு அடிபணிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் தான் தனக்கான ஒரு முக்கியத்துவம் வேண்டும், தனக்கான உரிமைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு வேண்டும், தன்னுடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலும் உயர் அதிகாரிகளிடத்திலும் தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை வேண்டும் அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் வரக்கூடிய தேர்தலில் நடக்கக்கூடிய தேர்தல் நிலவரங்களை பொறுத்து தான் முக்குளத்தோர் புலிப்படை மாநில நிர்வாகிகளோடு மாவட்ட நிர்வாகிகளோடு தொடர்ந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்கும். முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய அடிப்படையான உரிமைகளும் நீண்ட நாள் கோரிக்கைகளுமாக இருக்கக்கூடிய இந்திய சுதந்திரத்திற்காக இதே மலைக்கோட்டையிலே ஜம்புத்தீவு பிரகடனத்தை செய்து 16 ஆண்டு காலங்கள் ஆயுதங்களை தாங்கி போராடிய மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய திருவுருவச் சிலையை பாராளுமன்ற வளாகத்திலே வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், மதுரை விமான நிலையத்திற்கு தெய்வ திருமகன் சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் 1994 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நந்தனத்திலே தெய்வ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சிலையை திறந்து அன்றைக்கு அரசு ஆணை, அதாவது கல்லர் மறவர் அகமுடையோரை தேவர் இனம் என்று அறிவித்து வெளியிட்ட அந்த அரசு ஆணையை இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்தி வன்னியர் சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உள் இடஒதுக்கீடை நான் சார்ந்த என்னுடைய முக்குளத்தோர் சமுதாயத்திற்கும் வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே என்னுடைய சமுதாயம் எதிர்காலத்திலே கல்வியாளர்களாகவும் அரசு பணிகளிலே வேலைவாய்ப்புகளை பெற்று முன்னேறக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும். இது போன்ற எங்களுடைய பிரதான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளிடத்திலே வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பாரத பிரதமர் அவர்கள் முக்குளத்தோர் புலிப்படையை அழைத்து அதை சார்ந்த நிர்வாகம் அழைத்து பேசினால் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதாகத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோமே தவிர எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முக்குளத்தோர் புலிப்படை கலைக்கப்படாது, எந்த ஒரு அரசியலமைப்போடும் சேர்த்துக் கொள்ளப்படாது, அந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. முழுக்க கடைசி வரை தனி ஒரு நபராக இருந்தாலும் கூட கடைசி வரை நான் சார்ந்த இந்த முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முக்குளத்தோர் புலிப்படை இறுதி வரை போராடும் என்பதை உங்கள் அத்தனை பேர் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். சசிகலா சிறையில் இருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை பொறுப்பை ஏற்பாருன்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஆதரவு? நான் என்னை பொறுத்தவரை யூகத்திற்கு என்னால் பதிலளிக்க இயலாது. என்னை பொறுத்தவரை நான் சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையிலே ஒரு சின்னம்மா அவர்களுக்கு என்றைக்கு முக்குளத்தோர் புலிப்படை உறுதுணையாக இருக்கும். நன்றி.